ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய சிவி லிஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெளியாக போகுது இந்த வாரத்துக்குள்ளாக. ஸோ அந்த சிவி லிஸ்ட்டுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆவீங்க, அதேமாதிரி சிவி லிஸ்ட்டுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ என்ற ரிசல்ட் வந்ததை தொடர்ந்து இப்போ சிவி லிஸ்ட்டு தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. டிஆர்பியில் அது எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குது. அது வந்து எப்படியும் வந்து பார்த்தோன்னா இந்த வாரத்துக்குள்ளார வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரிஜினல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான ஆவணங்கள் அப்படின்னு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஆதார் கார்டு இதெல்லாம் ஒரிஜினலும் வேணும், ஜெராக்ஸும் வேணும். ஜெராக்ஸ் 4 செட்டு வச்சுக்கோங்க, ஒரிஜினலும் கூடவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அடுத்து நீங்கள் உங்களோட டிடிஎட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் டெட்டில் பாஸ் பண்ணிங்கள்ல அதுக்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் தயாராக வச்சுக்கோங்க. நிறைய பேர் முக்கியமாக டவுட் கேட்குறீங்க. டெட்டு சர்டிஃபிகேட் வந்து நான் 2022 அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு எவ்வளோ கிரேஸ் மார்க் கிடைக்குங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. நீங்கள் 2013 சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி அப்லோட் பண்ணீங்க, அதை வச்சு கிளைம் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். நீங்கள் 22 வச்சு கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான மதிப்பெண் கிடைக்காது. 0.5 மதிப்பெண் தான் கிடைக்கும். நீங்கள் எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிருந்தாலும் நீங்கள் எதை வச்சு கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அதனால் பழைய சர்டிஃபிகேட் வச்சு கிளைம் பண்ணுங்கள், சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.